உலகமெங்கும் வாழும் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ப்ராடக்ட் வந்து அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வந்து பார்க்க போறோம். என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா DIY do it yourself அப்படின்ற மாதிரியான கான்செப்ட்ல நீங்க ஏதாவது பண்ண போறீங்க, வீட்லயே ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெயில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆணி அடிக்கணும், இல்ல வேற ஏதாவது ஒர்க் பண்ண போறீங்க, இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது கிராஃப்டிங் ஒர்க் மாதிரி பண்ண போறீங்க, இல்ல யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்க, இல்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு எலக்ட்ரிஷியன், ஒரு பிளம்பர், இல்ல ஒரு இன்ஜினியரா கூட இருக்கலாம். சோ இந்த மாதிரியான நபர்கள் எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் இன்னைக்கு நம்ம அன்பாக்சிங் பண்ண போறோம். Buildskill அப்படின்ற ஒரு பிராண்ட்ல இருந்து வரக்கூடிய H1n அப்படின்ற இந்த மாடல்ல வரக்கூடிய ஒரு ட்ரில்லிங் மிஷின் தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். இதோட விலை வந்து பாத்தீங்கன்னா Amazon, Flipkart இந்த மாதிரியான இடங்கள்லயே வந்து 850 ரூபாயில இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. சோ ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது ரேஞ்சஸ்க்கு ஏத்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் வந்து ஆஃபர் டைம்ல வேரி ஆகிறதுக்கு வாய்ப்புகளும் அதிகமாவே இருக்கு. சோ என்ன ப்ராடக்ட் அப்படிங்கறத ரொம்பவே ஆர்வமா பார்க்கிறதுக்கு இருப்பீங்க. சோ இப்போ நீங்க இங்க டிஸ்ப்ளே பண்ணிருக்கேன் இல்லையா, இந்த ஒரு ப்ராடக்ட் தான் பார்க்க போறோம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டடா ஒரு ட்ரில்லிங் மிஷின் அப்படிங்கறதையும் நம்ம இங்க வந்து நம்ம தாராளமா இங்க சொல்லலாம். சோ அது மட்டும் இல்லாம Buildskill இருந்து ஆல்ரெடி நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ அண்ட் நிறைய டெமோஸ் எல்லாமே பண்ணிருக்கோம். சோ இன்வெர்டர் ட்ராலியா இருக்கட்டும், இல்ல எக்ஸ்டென்ஷன் பாக்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி மல்டிபிளான ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பிராண்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்போ இந்த ப்ராடக்ட் பத்தி இன்னும் அதிகமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சாய்ஸ் யூடியூப் சேனல். என்னுடைய பேர் விஜய். நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் பட்டனை இமிடியேட்டா கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஐகான் ஆப்ஷன் ஆல் அப்படிங்கிற ஒரு சேர்த்து பிரஸ் பண்ணீங்கன்னா ஃபர்தரா வரக்கூடிய நிறைய விதமான வீடியோ அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க ரொம்ப ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் சேனலுக்கான அஃபிஷியல் Facebook அண்ட் Instagram பேஜஸ் எல்லாமே லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். வேற அப்படின்னா அங்கேயும் போங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கேயும் நிறைய விதமான அப்டேட் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாங்க இன்னைக்கு இருக்க வீடியோக்குள்ள போகலாம். Buildskill இவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய H1n இந்த ஒரு மாடல் ட்ரில்லிங் மிஷின் தான் பார்க்க போறோம். இது நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி ஹோம் யூஸ்க்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஒயருடைய லென்த் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 மீட்டர்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. கூடவே என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த ஒரு பேக்கேஜ் கூடவே நம்மளுக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ட்ரில்லிங் மிஷின் நல்ல ஒரு ரெட் கலர்ல கொடுத்திருக்காங்க. Buildskill அப்படின்ற பிராண்ட் லோகோ வந்து இங்க ஆரோட கொடுத்திருக்காங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ரெஜிஸ்டர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் பவர் கார்ட்ல போட்டுட்டு நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு 850 ரூபாய்க்கு இந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஒரு ட்ரில்லிங் மிஷின் அப்படிங்கிறது வந்து Buildskill மட்டும் தான் கொடுக்க முடியும் அப்படிங்கறத சொல்லலாம். சோ இது ப்ரமோஷனுக்காக சொல்லுங்க. நார்மலாவே வந்து இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து நான் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு 2 பாயிண்ட் பிளக்லயே தாராளமா இதை நம்ம இன்சர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். என்ன பொறுத்த வரைக்கும் ஹெவி சாக்கெட்ல இதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்னுமே நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சக்கி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இதுல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம நமக்கு ட்ரில் பிட்ஸும் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இந்த ட்ரில் பிட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சின்ன பிட் அப்படின்னு சொல்லலாம். சோ இது ஒரு ஆணி அடிக்கிறதுக்கோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஹோல் போடுறதுக்கோ அதே மாதிரி பிளக் யூஸ் பண்ணி பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரியான வேலைகளுக்கு யூஸ் பண்ணலாம். 6 நம்மளுக்கு டிஃபரெண்டா இருக்கக்கூடிய 6 சேமா இருக்கக்கூடிய ட்ரில்லிங் பிட்ஸும் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்றாங்க. அதே மாதிரி 10 mm ல வரக்கூடிய ஒரு ட்ரில் பிட்டும் கொடுத்திருக்காங்க. சோ இந்த சின்னதை யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம பெரிய ஹோல் போடுறதுக்கு தாராளமா இந்த ஒரு ட்ரில்லிங் மிஷினை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான ட்ரில் பிட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வெளியே அமௌண்ட் கொடுத்து வாங்குனீங்க அப்படின்னா கொஞ்சம் காஸ்ட் அதிகமாவே இருக்கும். பட் ஒரு காம்போவா ஒரு செட்டா அவங்க இவ்வளவு ப்ரொவைட் பண்றது ரொம்பவே நல்ல விஷயமா இருக்கும் அப்படிங்கறத சொல்லுவேன் என்ன பொறுத்த வரைக்கும். அண்ட் சக்கியும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா கொடுத்திருக்காங்க. சோ இதை வந்து நம்ம டிஃபரெண்டான பிரிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஹோல் போட போறோம். அதுல ஃபர்ஸ்ட் பிரிக் எதுன்னு பாத்தீங்கன்னா ரெட் பிரிக், அதாவது செங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல ஹோல் போட்டு பார்க்கலாம் டெமோ. அதுக்கப்புறம் AAC பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இப்போ பெரும்பாலும் லைட் வெயிட் பிளாக் அப்படின்னு சொல்லி பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. சோ அந்த மாதிரியான வால்ல இது எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கறதையும் பார்க்கலாம். அதை தாண்டி பிளாஸ்டிக்ல நம்மளுடைய மொபைல் கேஸோட கவர் இருக்கு இல்லையா, சோ அதை வந்து சின்னதா நான் பண்டில் மாதிரி வச்சிருக்கேன். சோ அதுலயே ஹோல் போட்டு இது எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு பர்டிகுலர் ட்ரில்லிங் மிஷினோட ஸ்பெக் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். சோ இதை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக்கல் ட்ரில்லிங் மிஷின் அப்படிங்கறத சொல்லலாம். சோ இந்த இடத்துல ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சக்கி மாதிரி இது கொடுத்திருக்காங்க இல்லையா, இந்த ஹேண்ட் கிளிப் மாதிரி இது வந்து உங்களுக்கு தனியா வந்துரும். இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 15 to 10 mm வரைக்கும் தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதுல சில பார்ட் நம்பர்ஸும் வந்து கொடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சக்கியை யூஸ் பண்ணி இதை நீங்க லூஸ் பண்ணி நீங்க தாராளமா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன மாதிரி ட்ரில் பிட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை வந்து இதுல இன்சர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதை நல்லா டைட் பண்ணிக்கணும். கூடவே நம்மளுக்கு இதோடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா 220 வோல்ட்ல உங்களுக்கு இது ரன் ஆகுது. 50 ஹெர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படும். கூடவே 350 வாட்ஸ் இருக்கக்கூடிய பவர் சாக்கெட்ல இதை தாராளமா பயன்படுத்தலாம். அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. அண்ட் 2600 ஹார்ட் பர் மினிட் வந்து உங்களுக்கு RPM வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ரொம்பவே ரொட்டேஷன் பர் மினிட் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கறத சொல்லலாம். அதே மாதிரி பிட்டை பொறுத்த வரைக்கும் 10 mm பிட் வரைக்கும் தாராளமா இந்த ஒரு பர்டிகுலர் ஃப்ரண்ட் ஹெட்ல வந்து நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். சோ கூடவே ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மார்பிள் ஃபினிஷ் மாதிரி கொடுத்திருக்காங்க. அண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பவருடைய கார்ட் வயரோட லென்த் வந்து பாத்தீங்கன்னா 2 மீட்டர்ஸ் வரைக்கும் நமக்கு இந்த ப்ராடக்ட் உடவே வருது. இதெல்லாமே நமக்கு ஒரு அட்வான்டேஜான விஷயம் அப்படிங்கறத சொல்லலாம். இப்போ இதோட டெமோ வந்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கறத. நம்மளுடைய ப்ராடக்ட் உடைய டெமோ பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம வந்து AAC பிளாக்ல சின்ன ட்ரில் பிட்டை யூஸ் பண்ணி எப்படி ஹோல் போடுது அப்படிங்கறத நம்ம டீடைலா பார்க்க போறோம்.
கண்டிப்பாக ஹோல் போடுறது மட்டும் இல்லாமல் ட்ரில்லிங் பண்ணுறதுக்கும் ரொம்பவே பர்ஃபெக்டான ஒரு ப்ராடக்ட். இப்போ சக்கியை வச்சு நம்ம ஓப்பன் பண்ணி வேற ஒரு ட்ரில் பிட்டை மாற்றி இப்போ திரும்பவும் ஹோல் போடுவோம். ஸோ எந்த அளவுக்கு ஆகுதுன்னு இப்போ ரெட் பிரிக்ஸில் போட்டிருக்கோம். கண்டிப்பாக ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஆகுது. சின்ன பிட்டை பொறுத்த வரைக்கும் எஃபிஷியன்சி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் while கம்பேர்ட் டு பெரிய பிட்டு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெட் பிரிக்ஸில் நம்ம பெரிய பிட்டு போடும்போது கண்டிப்பாக ஹோல்ஸ் பெருசாக வரதுனால ரொம்ப ஈஸியாக நம்மளுடைய வேலைகளை முடிக்க முடியும். பொதுவாகவே இந்த எலக்ட்ரிஷியன்ஸு, பிளம்பர்ஸு, அது மட்டும் இல்லாமல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரியான நபர்களுக்கு கண்டிப்பாக பெரிய பிட் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ ஏஏசி பிளாக்ஸ், லைட் வெயிட் பிளாக் வந்து அதிகமாக நிறைய பேர் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான இடங்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக எஃபிஷியண்ட்டாக நம்மளே வந்து ஹோல் போட்டுக்க முடியும். அதே மாதிரி பிளாஸ்டிக்லேயும் வந்து ஹோல் ஈஸியாக போட்டுக்க முடியும். இப்போ ரெட் பிரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸராக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக ஹோல் போடுது அப்படிங்கிறத. அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப ஈஸியாகவே நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஏசி பிளாக்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வுட்டாக இருக்கட்டும், இல்லை மெட்டலாக இருக்கட்டும், இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் கிராஸ் டைப்லையுமே வந்து நம்மளால் ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் எஃபிஷியண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் ஹோல் போட்டு தாராளமாக பர்ஃபெக்டாக இதில் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக ரொம்பவே ஒரு நல்ல ப்ராடக்டாக இதை நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் சக்கியை யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரில் பிட்டை கழறதுக்கு பயன்படுத்திக்கலாம். கண்டிப்பாக இதுவும் ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி நார்மல் லாக்கும் நம்மளால் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ப்ராடக்ட் ஒரு பெஸ்ட் பையிங் ப்ராடக்ட் அப்படிங்கிறதையும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக இப்போ நீங்கள் பார்த்த இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சின்ன சின்ன ஒர்க் பண்ணக்கூடியவங்க அண்ட் எலக்ட்ரிஷியன், பிளம்பிங் மாதிரியான பீப்புளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக காம்பாக்டாக எடுத்துகிட்டு போகிற ஒரு மிஷினாக இதை நான் பார்க்குறேன். ஸோ இந்த ப்ராடக்ட் பற்றி இன்னும் அதிகமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அண்ட் இதே மாதிரி சிமிலர் ப்ராடக்ட்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இது எல்லாத்துக்குமான லிங்க்ஸும் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ அங்கே போய் செக் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இதை பற்றி இன்னும் அதிகமான விஷயங்கள் அண்ட் ரிவ்யூஸ் எல்லாமே பர்சனல் ஒப்பீனியன் என்ன மாதிரி யாரெல்லாம் ரிவ்யூ பண்ணிருக்காங்களோ அதெல்லாமே வந்து அமேசானோட ரிவ்யூஸ்ல இருக்கும். நீங்க தாராளமா செக் பண்ணி உங்களுக்கு தேவைப்பட்டா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்டை வந்து நம்ம ரிவ்யூ பண்ணிருக்கோம் Buildskill இருந்து. அதோட லிங்க்ஸும் இதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். வேணும் அப்படின்னா அந்த மாதிரியான சில ப்ராடக்ட்டோட குவாலிட்டியும் நீங்க அன்பாக்சிங் வீடியோல செக் பண்ணிக்கலாம். இது மாதிரி நிறைய விஷயங்களை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கும் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ ஈஸியா யூடியூப் வந்து உங்களுக்கு ப்ரொமோட் பண்ணுவாங்க. நம்மளுடைய சாய்ஸ் யூடியூப் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இமிடியேட்டா வரும். மீண்டும் நல்ல ஒரு சூப்பரான ப்ராடக்ட் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோ உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் விஜய் பபஸ். யூ ஹேவ் a nice day.